பிரேம் ஆனந்த் டைரக்ஷனில் சந்தானம், கௌதம் மேனன், செல்வராகவன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் டிடி நெக்ஸ்ட் லெவல். இந்த படத்தை ரீசெண்டாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. டிடி நெக்ஸ்ட் லெவல் ஒரு ஃப்ளாப் மூவி. இந்த படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை அமேசான் பிரைம் தான் வாங்கியிருக்காங்க. மோஸ்ட்லி வர ஜூன் 13 டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தை அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்ததா மாமன். இந்த படத்தில் சூரி, ஐஸ்வர்யா லட்சுமி, சுவாசிகா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. படத்துக்கு ஸ்டார்டிங்கில் டீசெண்டான ஓப்பனிங் இருந்தாலும் போக போக நல்லாவே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 35 crore கலெக்ஷன் பண்ணி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகியிருக்கு மாமன். மாமன் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை ZEE5 தான் வாங்கியிருக்காங்க. மோஸ்ட்லி ஜூன் 13 இல்லைனா ஜூன் 20 மாமன் படத்தை ZEE5ல ஸ்ட்ரீமிங் பண்ணிடுவாங்க. அடுத்ததா ஏஸ். இந்த படத்தில் விஜய் சேதுபதி, ருக்மிணி வசந்த் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. படம் என்னவோ டீசெண்டாக தான் இருக்கு. ஆனால் படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. விஜய் சேதுபதி கெரியரில் பிக்கெஸ்ட் டிசாஸ்டர் மூவி தான் இந்த ஏஸ். ஏஸ் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை அமேசான் பிரைம் தான் வாங்கியிருக்காங்க. வர ஜூன் 20 இந்த ஏஸ் படத்தை அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீமிங் பண்ண போறாங்க. அடுத்ததா ஆலப்புழா ஜிம்கானா. இது ஒரு மலையாளம் மூவி. இந்த படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகியிருக்கு. ஆலப்புழா ஜிம்கானா படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை சோனி லிவ் தான் வாங்கியிருக்காங்க. மோஸ்ட்லி வர ஜூன் 5 இந்த ஆலப்புழா ஜிம்கானா படத்தை சோனி லிவ்ல தமிழ் டப்பிங்லையும் ஸ்ட்ரீமிங் பண்ணிடுவாங்க.